ஆனால் இப்போ தான் தகவல் வந்தது ஒரு 2 மணிக்கு மேலே வராருன்னு. ஸோ எல்லாருமே பாவம் ரொம்ப காலையில் 5:30 மணிக்கே சாப்பிடாம வந்துட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 1000-2000 பேர் உள்ளே இருக்காங்க, இங்கே ஒரு 1000 பேருக்கு மேலே நின்றுட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டோம். இது வந்து தளபதி மேலே உள்ள ஆர்வத்தில் தானாக வர்ற கூட்டமான்ற மாதிரி கட்சி கூட்டம் நம்ம பிளான் பண்ணி வராமல் தளபதியை நேசிக்கிற கூட்டம். ஏன்னா மதுரை வந்து தளபதியோட கோட்டை தான். அது ஆல்ரெடி அதனால தான் வந்து உண்மையிலே மற்ற எல்லா ஊரை விட மதுரைனா பயங்கரமாக இருக்குன்றக்காதான் விஷயத்தை தளபதி வரதே சீக்கிரட்டாக தான் இருந்தது, சீக்கிரட்டாக தான் வச்சிருந்தாங்க. தளபதி அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்ற அறிவிப்புலாம் வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து வரக்கூடிய சூழல் இங்கேயும் அதே மாதிரி கோயம்புத்தூர் போன்ற சூழல் இங்க உருவாகி இருக்கிறது, நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? நீங்க கோயம்புத்தூர் வேற ஊர்லாம் கிடையாது, மதுரைன்னா மதுரை தான். அது மதுரையோடது என்னன்றது தெரியும். ஆனாலும் தளபதி மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சாலும் தளபதி சொன்ன ஒரே வார்த்தை நீங்க தான் எங்களுக்கு பிரீசியஸ்னு. அதை விட தமிழ்நாட்டோட பிரீசியஸ் தளபதி. அவர் சொல்ற வார்த்தை எங்களோட கட்டளையா வேதமா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நாங்க இது பண்ணுவோம். கட்டுப்பாடு காப்போம். பொதுமக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம, பேசஞ்சருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தளபதியோட பேரை நிச்சயமா காப்பாற்றுவோம். தளபதியோட தம்பிகளா தமிழ்நாட்டோட தங்கமகன் தளபதியை பாதுகாப்பா வர வச்சு மக்களுக்கும் பாதுகாப்பா கொடுத்து நல்லபடியா வழி அனுப்பிவிடுவோம். எங்களோட நோக்கம் அவரோட தரிசனம் மட்டும்தான். அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். இன்னைக்கு திரையில் பார்த்ததை தரையில் பார்க்க போறோம். அதான் ஒரு பையன் சொல்லியிருந்தாரு, தளபதி வர்றதுக்கு 2 மணி ஆகும் 4 மணி ஆகும். நீங்க 4 மணிக்கு வந்தா நாளைக்கே வந்தானே உங்களை பார்த்துட்டு தான் போகணும் தான் இந்த கிரௌட் எல்லாமே உட்காந்துருக்காங்க. நிச்சயமா அதான் உண்மை. அதுபடி தான் இது பண்ண போறோம். நீங்க சொல்லுங்க, காலையில இருந்து நீங்க காத்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எங்களுக்கு இன்னைக்கு தான் சித்திரை திருவிழா. எங்க கள்ளழகர் வர்றாரு, மதுரைக்கு எங்க கள்ளழகர் வர்றாரு. அதனால இதுதான் சித்திரை திருவிழா. இன்னையில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. மீனாட்சி அம்மனோட தான் நம்மளுடைய அழகரோட இன்னைக்கு நம்ம வரவேற்கிறோம் நம்ம தளபதிய. ஏன்னா 14 வருடம் கழித்து எப்படி ஒரு குறிஞ்சி பூ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குமோ அது மாதிரி 14 வருஷம் கழிச்சு எங்க அனைவருக்கும் கொண்டாட்டம். அதனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என் குடும்பத்தோட வந்திருக்கேன். எங்க எல்லாரும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரோடையும் வந்து கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு விஷயம் ஒண்ணு, நார்மலா ஒரு நம்ம கேள்விப்பட்டதான் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, கட்டி சோறு கட்டிக்கிட்டு நடநடையா நடந்து வந்து எம்ஜிஆரை பார்த்தாங்கன்னு. இன்னைக்கு தளபதியை வந்து எல்லாருமே கட்டி சோறை கட்டிட்டு வேனு பஸ்ன்னு தான் வந்து நிக்கிறாங்க. நிச்சயமா நாளைய தமிழகத்தை ஆளு முதல்வரோட இன்னைக்கு வர்ற நிகழ்ச்சி எங்களுக்கு மதுரையில வந்து உலக புகழ் பெற்றது சித்திரை திருவிழா. ஆனா தளபதி ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்குதான் சித்திரை திருவிழா. இந்த மதுரை இன்னும் சில மணி நேரங்களில் காண போகுது. ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம தான் எல்லாரையும் கொஞ்சம் பிரேக் பண்றோம், கொஞ்சம் ஸ்லோ இது பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னைக்கு மதுரையோட சித்திரை திருவிழா இன்னைக்கு